எம்மா எம்மா என்னங்க இந்த கேஸ் ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா போய்கிட்டே இருக்கு. நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒரு பாக்குல போயிட்டு இருக்கு. நான் கூட இந்த ஸ்ரீகாந்த் கேஸ பத்தி இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதோட முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணா ஆக்டர் இருக்காரு பாருங்க அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னும் இந்த கேஸ் ட்விஸ்டடா போய்கிட்டே இருக்கு. ஏங்க சினிமால கூட இவ்வளோ ட்விஸ்ட் நடக்காதங்க. நம்ம காவல்துறை அவ்வளோ ட்விஸ்ட் இல்லாங்க வைக்கிறாங்க. அப்பா வேற லெவல் சம்பவங்க. தமிழ்நாடு காவல்துறை ஹேண்ட்ஸ் ஆஃப் உங்களுக்குலாம். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்டர் ஸ்ரீகாந்த் ட்ரக் கேஸ்ல உள்ள போனாரு. அது எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம கடந்த ஒரு சில நாட்களாவே அதுதான் வைரலா போயிட்டு இருக்கு. அத பத்தி முழு விவரம் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இந்த வீடியோவ முடிச்சுட்டு அந்த வீடியோவ மறக்காம போய் பாருங்க. அதுலயும் சூப்பராவே அந்த டீட்டெயில நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அது போக நம்ம ஆக்டர் கிருஷ்ணா இருக்காரு பாருங்க. கழுகு மாரி 2லலாம் நடிச்சாரு தெரியுமா? அந்த ஆக்டரும் இதே ட்ரக் கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு. இத பத்தியுமே நம்ம நேத்தைய வீடியோல டீட்டெயிலா பேசியிருப்போம். இன்னைக்கு என்னடா சொல்ல வந்திருக்கா அப்பு? இன்னைக்கு என்ன புதுசா எதுவும் நடந்துட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசா ஏகப்பட்ட விஷயம் நடந்துட்டுங்க. அது என்னன்னு ஒன் பை ஒன்னா சொல்றேன். அது சொல்லதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேங்க. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தப்பா பண்ணாலும் சரி, கரெக்ட்டா பண்ணாலும் சரி, நீங்க கமெண்ட் பண்ணாதான் அத பார்க்கும்போது நம்ம என்னெல்லாம் மாத்திக்கலாம், இன்னும் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அது போக எனக்கு நீங்க பண்ணக்கூடிய கமெண்ட் நல்ல மோட்டிவேஷனா இன்னும் நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு வந்து உதவும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்குலாம் ஒரு ஷேர தட்டி விடுங்க. மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்கடே. யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. நல்ல வீடியோ பார்க்கீங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணா என்ன உங்களுக்கு? சரி ரொம்ப வளவள கொலகொலன்னு பேசாம டைரக்டா கண்டென்ட்குள்ள போயிரலாமா? ஸ்ரீகாந்த் வந்து இந்த மாதிரி ட்ரக் கேஸ்ல வந்து அரெஸ்ட் ஆனாரு. அதுக்கப்புறம் அவர் கூடயே ஆக்டர் கிருஷ்ணாவை வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு கொண்டு போனாங்க. அவருமே அரெஸ்ட் ஆயிட்டாரு. என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருமே ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத போலீசார் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முந்தைய வீடியோலயே சொல்லியிருப்பேன். அவருடைய போனு எல்லாத்தையும் வாங்கி ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தாங்க போலீஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் யாருக்கெல்லாம் பணப்பரிமாற்றம் பண்ணியிருக்காரு, அந்த அதிமுக நிர்வாகி இருக்காரு தெரியுமா, அவருக்கும் இவருக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கா, இவர் அவர் கூட தொடர்புல இருந்திருக்காரா, அவர் பேர் வந்து பிரசாத், அவர் கூட தொடர்புல இருந்திருக்காரா அப்படிங்கிறத ஃபுல்லா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க இது பண்ணியிருக்காங்க. இப்போதான் ஒரு திடுக்கிடும் ட்விஸ்ட் ஆனது வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்டர் கிருஷ்ணா இருக்காரு தெரியுமா, அவரு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் வச்சிருக்காருங்க. அந்த குரூப்ல ஃபுல்லாவே கோட் வேர்டு யூஸ் பண்ணியே பேசியிருக்காரு. அதாவது என்னன்னா, கோட் வேர்டு யூஸ் பண்ணி ட்ரக்ஸ் வந்து இவர் சேல் பண்றாரா அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்து போலீஸ்க்கு வந்திருக்கு. அது பத்தின இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டே இருக்கு. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்ல 10 பேர் இருந்திருக்காங்கங்க. இதுல தான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு கூட காலேஜ், ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. இது போக முக்கிய சினிமா பிரபலங்கள் அந்த குரூப்ல இருந்திருக்காங்க. அந்த குரூப்ல இவர் வந்து ட்ரக்ஸ் செல் பண்ணியிருக்காரு அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலியமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டா அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ என்ன பண்றாங்க, அவ்வளவு பேத்துக்குமே சம்மன் அனுப்பியிருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே சம்மன் அனுப்பியிருக்காங்க. எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க. இந்த நியூஸ் வந்ததுல இருந்து நம்ம தமிழ் திரையுலகமே பதட்டத்திலே இருக்கு. என்னடா அடுத்து நமக்கு எதுவும் பிரச்சனை வச்சிருமோன்னு சொல்லி ரொம்பவுமே பதட்டத்திலே இருக்கு. இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது உண்மையாவே தெரியல. ஆனா இப்போ வரைக்குமே அவர் குரூப்ல இருந்து அந்த சினிமா பிரபலங்கள் யாரு அப்படிங்கிற தகவல் வெளியே வரலங்க. ஆனா நிறைய பிரபல நடிகருமே இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதை நான் போன வீடியோலே சொன்னேன், பிரபல நடிகர்கள் வந்து சம்பந்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட நம்மள வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒருத்தர் திட்டியிருந்தாரு. அப்போ நான் சொன்னேன், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நான் சொன்னேன், நானா ஒன்றும் கிளப்பி விடலை அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த விஷயம் இன்னும் சீரியஸாகவே போக ஆரம்பிச்சுட்டு நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த திரையுலக பிரபலங்கள் இதுல மாட்ட போறாங்க. முக்கியமான ஹீரோயின்ஸ்லாம் இதுல இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது ஃபேக்கா ரியலாங்கிறது தெரியல. நமக்கு போக போக தான் இதை பத்தின அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ இதை பற்றி என்ன அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கடே. அப்போ தான் நான் கொடுக்குற அப்டேட்லாம் உங்களுக்கு டான்னு வந்துடும். ஓகேவா? இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் சம்மன் கொடுத்தோட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸில் கொஞ்சம் பேரை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த கோடு வேர்டை வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மூலியமாக என்ன வந்து ட்ரக்ஸ் பரிமாணங்கள் நடந்திருக்கு, அது போக இவர் வந்து யாருக்கெல்லாம் செல் பண்ணியிருக்காரு, இவர் செல் பண்ணதில் யாரெல்லாம் திரை பிரபலங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து ரொம்ப தீவிரமாக விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளவுதாங்க இன்னைக்கான கண்டென்ட். இன்னும் இந்த கேஸை பத்தி முழுமையான விவரங்கள் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதை பத்தி 2 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதையும் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன். மறக்காம போய் பாருங்க. அப்போதான் இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த வீடியோவில் நான் சொன்னேன் தெரியுமா, இதே வீடியோவில் இந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடியே இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோலேயே சொல்லிட்டேன். மறக்காமல் போய் பாருங்கள். நான் அந்த வீடியோ போட்டோட்டி தான் இந்த மாதிரி நியூஸ்லாம் வெளியே வரவே ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நமக்கு நிறைய தகவல்கள் வருது. யூடியூப்பில் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இன்னமும் இந்த திரையுலக பிரபலங்கள்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. விஜய் ஆண்டனி கூட இப்போ ரீசெண்டாக என்ன சொன்னார்னா, நம்ம வந்து யாருக்குமே தண்டனை இது பண்ண முடியாது, நம்ம ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் நான் வந்து இவங்களுக்கு இந்த தண்டனை அந்த தண்டனைன்னு சொல்லி என்னால் தண்டனை கொடுக்க முடியாது. நான் வந்து இன்ஃபர்மேஷன் என்னது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கோர்ட்டு ஜட்ஜு இவங்க தான் யாருக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணும். ஸோ உடனே நான் வந்து ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்டிங் நியூஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.